எல்லாவற்றுக்குமே ஒரு தர்மம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பூமி அப்படின்னா, பூமிக்கு ஒரு தர்மம் என்ன அப்படின்னா, பொறுமைங்கிறது பூமியினுடைய தர்மம். ராமாயணத்திலேயே ராமர் எத்தகைய பொறுமையுடையவர் அப்படின்னா, "க்ஷமயா பிருத்திவி சமானஹா" அப்படிங்கிறார். பூமி போல ராமருக்கு பொறுமை அப்படின்னுட்டா, பூமி எத்தகைய பொறுமையுடையவள்னு தெரியறது. பொறுமை தான் பூமியினுடைய ஒரு தர்மம். கார்த்தால உஷத்காலம் வந்த உடனே சேவல் கூவுறது இல்லையா? அதனுடைய தர்மம். சமுத்திரம் ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டு பொங்காம இருக்கே, அது ஒரு தர்மம். இப்படி எல்லாவற்றிற்குமே ஒரு தர்மம் இருக்கு. நாமே யாரையாவது பார்த்து இது தர்மமா? நியாயமா? அப்படின்லாம் கேட்கிறோம். முதல்ல நம்முடைய சொத்தை யாராவது அபகரிச்சுண்டா, நியாயமா? அநியாயமான்னு கேட்கிறோம். தர்மமா? நியாயமா? அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? தர்மம்னா என்ன அப்படின்னுட்டா, மனுஷ்யனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. மனுஷனுக்கு எது தர்மம் அப்படின்னுட்டா, ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்த படைச்சு, பஞ்சபூதங்கள படைச்சு, இவ்வளவு ஓஷதிகள் எல்லாத்தையும் படைச்சு, நம்மையும் படைச்சு, நமக்கு கை கால்கள்லாம் கொடுத்து, இவ்வளவு ஒரு கிருபை பண்ணியிருக்கானே ஒரு ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது மனுஷனுடைய முக்கியமான தர்மம். அதுக்கு தான் அந்த ஒரு தர்மத்துக்கு தான் பக்தின்னு பேரு. அதனால பாகவதத்துல எவ்வளவோ ஸ்துதி இருந்தாலும் குந்தி ஸ்துதி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெருமை உண்டு. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பக்தினா என்ன அப்படின்னு குந்தி சொல்றா. எப்படி குந்தி சொல்றா அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு எத்தகைய ஒரு கஷ்டங்கள் வந்தது, அந்த ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் பகவான் எப்படி காப்பாத்தினான் அப்படிங்கிறத குந்தி சொல்றா. அதை ஸ்மரிக்கிறா, அதை நினைச்சு கண்ணீர் விடுறா. பகவான் பண்ணின கிருபைய நினைச்சு நம்ம உருகிறதும் கண்ணீர் விடுறதுங்கிறது தான் கிருபாஸ்மரணம். அந்த கிருபாஸ்மரணத்துக்கு தான் பக்தின்னு பேரு. அந்த பக்தியை எப்படி காண்பிக்கிறது இல்லையா? நமக்கு யாராவது ஒரு உதவி பண்ணினா நன்றியோட இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம திரும்பி அந்த உதவிய பண்ணலாம். இல்லைன்னா அவன் கேட்பான், அன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது நான் உதவி பண்ணினேனே, நீ நன்றி மறந்துட்டியே அப்படின்னு கேட்பான். உலகத்துல இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பண்ணின ஒரு உதவிக்கு நம்ம நன்றி மறவாம இருக்கிறது ஏதோ ஒரு செயல்னால அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அவசியம் இருக்கு. ஈஸ்வரன் பண்ணின கிருபைக்கு நம்ம என்ன நன்றி பண்ண முடியும்? ஈஸ்வரனுக்கு நம்மளால ஆக வேண்டியது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஈஸ்வரனுக்கு பண்ணின ஒரு கிருபைக்கு நன்றி மறக்காம இருக்கிறதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம நன்றி கெட்டவர்கள் ஆயிடுவோம். அதை பண்றதுக்கு சுலபமான வழி நாமா அப்படிங்கிறது தான். இப்ப யாகம், யஜ்ஞம், இல்ல கர்மா எதை எடுத்துட்டாலும் எல்லாரும் பண்ண முடியுமா? இல்ல எல்லாரும் பண்றோமா? அப்ப நமக்கு இந்த காலகட்டத்துக்கு அது கதி இல்லைங்கிறது தெரியறது. எல்லாருக்கும் பண்ண